ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற தலைப்பு நீடிய பொறுமை. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் நம்ம ரீகால் பண்ணாதான் அதற்குள்ளாக நம்ம வாழ முடியும். பொறுமை என்ற என்ன? எல்லாத்தையும் தாழ்மையாக எடுத்துகிட்டு போகிறது, அன்போடு இருக்கிறது. ஓகே, ஸோ ஒரு அமைதி இருக்கணும். பொறுமையானவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எதையும் தாங்கிக் கொள்கிற சக்தி உடையவர்களாக இருப்பாங்க. துன்ப காலத்துலேயும் சரி, துயர காலத்துலேயும் சரி, எதையும் தாங்கிக் கொள்கிற பொறுமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்புறம் சகிப்புத்தன்மை அவர்கள்ட்ட நிறையவே காணப்படும். எதுவாக இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யார்கிட்டையும் பேசும்போதும் சரி, ஒரு சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பொறுமையானவங்க அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் பொறுமையானவர்கள் அப்படின்று நாம் நினைக்கிறோம். ஆமாம் தானே? அல்லேலூயா. பொறுமையாக இருக்கவங்கலாம் அல்லேலூயா சொல்லுங்கள். நான் ரொம்ப பொறுமையானவன், நான் நீடிய பொறுமையானவன் சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. பொறுமையானவங்களுக்கு எல்லாம் கை தூக்குறீங்க. நீடிய பொறுமைனா ஒரு 3 பேர் கை தூக்குறீங்க. சூப்பர், நல்லது தான். ஸோ இப்போ ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கீங்க, இன்னும் நீடிய பொறுமையாக இருங்க அப்படின்றத இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எதில் பொறுமையாக இருக்கணும்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? வாசிங்க ரோமர் 12:12. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எதில் பொறுமையாக இருக்கணுமா? உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பொறுமை நமக்கு எப்போ வேணும்? உபத்திரவம் வரும் பொழுது பொறுமையாக இருக்கணும். இது நமக்கு உதாரணமாக நம்ம பைபிளில் பார்த்தோன்னா யோசேப்பை பார்க்கலாம். யோசேப்பு நிறைய உபத்திரவங்களை அனுபவித்த ஒரு மனிதன். பைபிளில் பார்க்கும்பொழுது சகோதரர்களால் உபத்திரவம், பொறாமையினால் அவனை குழியில் தள்ளிவிட்டாங்க. அப்புறம் அடிமையாக விற்கப்பட்டான். அங்கே அடிமையாக விற்கப்பட்டு அங்கே நல்லது நடந்தால் கூட அங்கே போத்திபார் மனைவியோட என்னாச்சு? அவங்க போய் சொன்னது நிமித்தம் அவர் சிறைக்கு சென்றார். அந்த சிறையிலையும் என்னாச்சு? அவங்களுக்கு இப்போ உள்ள காலம் மாதிரி இல்லை. அப்போ சிறை வாழ்வு என்பது ரொம்ப உபத்திரவத்தின் மத்தியில் தான் கடந்து வரணும். ஸோ சிறை வாழ்வு அவருக்கு நியமிக்கப்பட்டது. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கலாம் யோசேப்போட கதைகளை. ஒரு இடத்துல கூட அவர் அவரோட பொறுமையை இழந்ததே கிடையாது. எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்று அவர் கடந்து தான் போயிட்டு இருந்தார். ஸோ யோசேப்பின் வாழ்க்கையை பொறுத்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். எதில் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும்? உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். அதே போல் யோபுவை பார்த்தீங்கன்னா, யோபுவோட வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். உபத்திரவனாவே நம்ம மைண்டில் வர்றது யோபு தான். ஸோ எவ்வளவோ பாடு, செல்வ செழிப்போடு இருந்த ஒரு மனிதன். ஆனால் எல்லாமே இழந்து போனாங்க. செல்வம் செழிப்பு எல்லாம் இழந்து போனாங்க, பிள்ளைகளை இழந்து போனாங்க, அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே போயிட்டு உடம்புல உள்ள வியாதிகளோடு இருந்தாங்க. ஸோ எவ்வளோ உபத்திரவம். ஆனாலும் அந்த நேரத்திலும்
சாத்தான் போய் நின்று விவாதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் வந்து நீ ஜீவனை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் இது பண்ணிக்கோ. அந்த நேரத்தில் யோபு எப்படி இருந்தான்? பொறுமையோடு இருந்தான். அதனோட பலன் என்ன கிடைச்சது? அவனுக்கு இரட்டத்தனையான நன்மை வந்து கிடைச்சது. அதே போல் நமக்கும் சூழ்நிலைகளையோ சாத்தானாலேயோ உபத்திரவங்கள் வரலாம். அதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன மாதிரி இருக்கணும்னா பொறுமையோடு இருக்க கடவும். வாசிங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஸோ இந்த 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பொறுமையை பற்றி தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் இந்த வசனங்கள் 10, 11 பார்த்தீங்கன்னா, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கணும், ரோல் மாடல், அவங்கள ஃபாலோ பண்ணணும். இப்போ யோசேப்பு இருக்கார், நம்ம சோர்ந்து போகிற நேரமெல்லாம் யாரெல்லாம் நினச்சிக்கலாம்? யோசேப்பு இருக்கார், அவர் உபத்திரவத்தில் கடந்து வந்தார், ஸோ நம்மளும் அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும். யோபு இருந்தார், அதே போல் நம்மளும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் சோர்வு அடையும் போதெல்லாம் நம்ம யாரை நினச்சிக்கணும்? இந்த தீர்க்கதரிசிகளை நீடிய பொறுமைக்கு நம்ம திருஷ்டாந்தமாக வச்சுக்கணும். பொறுமையாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாக்கியவான்களாம். யோபின் பொறுமையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய முடிவு என்னவா இருக்குது? இரட்டத்தனையான முடிவு. ஆண்டவர் வந்து உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் உபத்திரவம் எனக்கு வருது, 2 விதத்தில் வரும். ஒன்று நம்மளா இழுத்துக்கிறது, நம்ம பாவத்தினால வர உபத்திரவம். இன்னொன்று கடவுளின் சாட்சிக்காக வருகிற உபத்திரவம். 2 விஷயம் இருக்கு இல்லையா? வாசிங்க 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் குற்றம் செஞ்சு அதனால் பாடுபடும் போது பொறுமையோடு நான் இருக்கேன் அப்படின்னா அதனால் எந்த பலனும் கிடையாது. ஆனால் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஸோ எனக்கு உபத்திரவம் வருது, ஆண்டவர் வந்து உங்களையே நினைத்திருக்கிறார். அவர் தேவனுக்கு முன்பாக உங்களுடைய விஷயங்கள் பிரியமாய் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பேசுகிறதுல கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வாசிங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நமக்கு தான் சொல்கிறாங்க, பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக இருங்க, பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்க, கோபிக்கிறதற்கு தாமதப்படுத்துங்க. ஸோ பொறுமைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோவம்தான். பொறுமையாக இருக்கவங்க கோவப்பட மாட்டாங்க, கோவப்படுறவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஸோ இதில் 2மே கொடுத்துருக்காங்க. பேசுகிற போது நம்ம என்ன பண்ணணுமா? பொறுமையாக இருக்கணுமா. கோபிக்கும் போது கொஞ்சம் தாமதப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு கதை வந்து நான் இப்போ கேள்விப்பட்டேன். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும் தானே? தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ அவர் தெரியும் தானே? தெரியும். ஸோ அவர் வந்து மின்சார பல்பை கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ ஒரு தடவை வெஸ்டர்ன் யூனியன், அவர் சயின்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, சயின்டிஸ்ட்னால் அதான் வேலை. ஒரு தடவை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்காக ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து அவங்கள்ட்ட டீல் பேசியிருக்காங்க. ஸோ இவரும் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த கருவியை, அந்த பர்டிகுலர் கருவியை என்ன கேட்டாங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் வடிவமைச்சிட்டார், அதை முடிச்சிட்டார். ஆனால் அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணோம் இல்லையா, விற்கணுன்னா. அதுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்கார், என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கார். அப்புறமேட்டு ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருக்கார். அப்புறம் வந்து அவங்க மனைவிட்ட ஒரு டிஸ்கஷன் போகிறார். என்னம்மா, எவ்வளோ விலை நிர்ணயித்தா ஓகேவாக இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறார். அவங்க மனைவி உடனே சொல்கிறாங்க, ஒரு $25,000 அமெரிக்க டாலர் வந்து வச்சுக்கலாம், நீங்கள் அது வந்து கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன யோசித்தார்னா, $25,000 அந்த காலத்தில்
அது கொஞ்சம் அதிகமாக இருக்கே, ஒருவேளை வாங்காமல் போயிட்டாங்கன்னா லாஸ் யாருக்கு? நமக்கு தான். அந்த மிஷினை கண்டுபிடிச்சி நம்ம தான் வச்சுக்கிட்டே இருக்கணும். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்பயும் அவர் டிசைட் பண்ணல, பேசாமல் இருந்தார், பொறுமையாக இருந்தார். அதுக்கப்புறமேட்டு ஒரு பர்டிகுலர் டே வந்துச்சு. அப்போ வந்து அந்த வெஸ்டர்ன் யூனியன் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு அதிகாரி வந்து அனுப்பி, அவங்க தானே கேட்டிருக்காங்க ஒரு கருவியை செய்ய சொல்லி. ஸோ அந்த கருவியை வாங்கிறதுக்காக அவங்க வந்து வர்றாங்க. வரும்பொழுது அந்த உயரதிகாரி வராரு. உயரதிகாரி வந்து என்ன விலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பையும் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பொறுமையாகவே இருந்தாராம், ஒன்றுமே பேசலையாம், யோசிக்கிட்டே இருக்கிறார். உடனே அவர் அந்த உயரதிகாரி என்ன பண்ணாராம், என்ன இவர் யோசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு, சரிங்க அப்படின்ட்டு அவர் செக் வச்சுருப்பாங்கள்ல, முதலாளி கொடுத்துருப்பார். ஸோ அந்த செக்கில் $1,00,000 எழுதிட்டு, இந்தாங்க இந்த இதை வந்து முதல் தவணையாக வச்சுக்கோங்க, $1,00,000 வச்சுக்கோங்க, மீதி எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்புறம் கொடுத்து விட்றேன். எடிசனுக்கு எப்படி இருக்கும்? 25,000 யோசித்தார், அதுவே அதிகம்னு நினச்சாரு. இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 1,00,000 கிடச்சிருக்கு. ஸோ நான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் எவ்வளோ லாபம் நமக்கு? 4 மடங்கு லாபம். அந்த அந்த அதிகாரி வந்து கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் அவரே சொல்லட்டும்னு வெயிட் பண்ணியிருந்தாருன்னா அவர் கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாரு? நஷ்டத்தை உண்டாக்கிட்டார். ஸோ பேசுகிறதற்கு கொஞ்சமாவது நம்ம பொறுமையோடு இருக்கணும். ஸோ இதில் வந்து எடிசனுக்கு 4 மடங்கு லாபம், அதிகாரிக்கு 4 மடங்கு நஷ்டம். ஸோ பொறுமை ரொம்ப அவசியம். கோபத்தை வந்து நம்ம தாமதப்படுத்திக்கணும். எப்போவுமே நம்ம வார்த்தைகளை வந்து விடக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், வார்த்தைகள் வந்து பலமுள்ளது. வார்த்தைகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம உறவுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை விட்டுருவோம், அவன் இதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டா, அதனால் நான் பேச மாட்டேன். நல்லா இருப்பாங்க ஒரு அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயோ அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளேயோ. குடும்பத்துக்குள்ளே என்ன ஆகுது? வளர்ந்து வந்த பிறகு ஒரு பிளவு உண்டாகுது. எதனால்? வார்த்தையினால். ஸோ கொஞ்சமாவது வார்த்தையில் நம்ம பொறுமையாக இருக்கணும். சரி, நம்ம சகோதரன் தானே, நம்ம சகோதரி தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். மனஸ்தாபங்களுக்கு, சண்டைகளுக்கு, பிளவுகளுக்கு, எல்லாத்துக்கும் அந்த வார்த்தைகள் தான் காரணம். நாம் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை மாத்திரம்தான் சொல்லணும். சாபத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லவே கூடாது. உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படக்கூடாது என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஸோ கிறிஸ்தவர்களாகிய நாம் ரட்சிப்புக்குள்ளாக வந்த நமக்கு அந்த பேசுகிறதுல என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். அவங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரமா இன்றைக்கி டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இனிமேல் சாபத்துக்குரிய வார்த்தை என் வாயிலேருந்து வர வேண்டாம், ஆசீர்வாதமான வார்த்தைகளையே நான் சொல்லணும் என்று ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் இந்த பொறுமையாக பேசுகிறதுன்றதுக்கு நான் எங்கள் அம்மா தான் உதாரணமாக எடுத்துக்குவேன். சில நேரம் உபத்திரம் வரும்போது ஏதாவது பிரச்சனை வரும்போது எங்கள் அம்மா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. நான் கேட்பேன், எப்படிம்மா இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விசுவாசத்தில் நம்ம வளரணும். ஸோ பேசுகிறதுல கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கொள்ளுங்க. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது எதில் பொறுமையாக இருக்கணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படி பொறுமையாக இருக்கணும். வாசியுங்கள், எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் மூன்றாவதாக உங்கள்கிட்ட நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? பொறுமை. என்ன விதத்தில்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, ஆனால் நமக்கு அது நிறைவேறவே இல்லை. எனக்கு பொறுமை இழந்து போகுது, எப்போ தான் இந்த இது வந்து நிறைவேறுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமை இழந்து போகிறோம். அதுக்கும் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் இந்த நேரத்தில்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேரத்துலையும் நம்ம ஆபிரகாமை உதாரணமாக எடுத்துக்கலாம். ஆபிரகாம் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டார் இல்லையா? அவர் குழந்தையே இல்லை, ஆனால் என்ன சொன்னார்? உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. எப்போ குழந்தை வந்துச்சுன்னா ஒரு 25 வருஷங்கள் தான். அவர் சொல்லி 75 வயசில், அப்புறம் 100 குழந்தை வந்துச்சு. ஸோ 25 வருஷம் அதுக்கு
காத்திருந்தான். ஸோ நீடிய பொறுமை யாருக்கு இருக்குது? ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதனால் என்ன பெற்றுக்கொண்டார்? அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேதம் வாசிக்கும் பொழுது திருச்சபை மூலமாகவோ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற இன்னும் காலதாமதம் எடுக்குதுன்னா பொறுமையோடு காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாசிங்க சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா ஆண்டவரே என்ன பண்ணுவாராம்? உங்கள் பக்கம் சாஞ்சிருவார். அப்படி தானே போட்டிருக்காங்க. சரி, நீங்கள் பொறுமையாக உங்களோட உபத்திரவத்தில், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற வேண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பொறுமையாக காத்துருங்க. அப்போ அப்பாவே உங்கள் பக்கம் சாஞ்சு, அவன் ரொம்ப நேரம் நம்ம காத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவரே உங்கள் பக்கம் சாஞ்சு அவர் என்ன பண்ணுவாராம்? உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ நீடிய பொறுமையோடு இருக்கணும். ஏன் நீ ஏமா எப்போ பார்த்தாலும் நீடிய பொறுமையாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் நீடிய பொறுமையை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் அப்படின்னா, ஆண்டவரே நீடிய பொறுமை உள்ளவர். ஆமேனா? அல்லேலூயா. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறதுனால தான் நாம் இங்கே இருக்கிறோம் இல்லையா? வாசிங்க சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஸோ அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? மன உருக்கம், இரக்கம், நீடிய பொறுமை, பூரண கிருபை, சத்தியமும் உள்ள தேவன். அவர் ஏன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாருன்னா அவருக்கும் அந்த குவாலிட்டி இருக்க தானே செய்யும். ஸோ அவர் வந்து எப்படியாப்பட்ட தேவனாக இருக்கிறார்? நீடிய பொறுமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். நம்மக்கிட்ட பொறுமையை தான் எதிர்பார்க்குறாரு. அவர் எப்படியாப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்? நீடிய பொறுமை. நீடியன்னா கொஞ்சம் காலம், ரொம்ப காலம். அதுதான் நீங்கள் வேத பாட பகுதியில் வாசித்தீங்க. ஒரு நாள் வந்து எவ்வளோ வருஷம் மாதிரி இருக்குது? 1000 வருஷம் போல் இருக்குன்றதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவரே நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஸோ அதனால் நம்மளுடைய உபத்திரவ குறித்தோ எதை குறித்தோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவர் எல்லாவற்றிற்கும் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க லூக்கா 18:7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்கள். ஸோ எவ்வளவு நாள் நான் இந்த உபத்திரவத்தில் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த இது. நீங்கள் இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஸோ உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஸோ அவர் வந்து நீடிய பொறுமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வந்து நியாயம் செய்வார். ஸோ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாசிங்க எபிரேயர் 6:11. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து. ஸோ நம்ம வந்து எல்லாம் யாரை பின்பற்றணுமா? நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களுமா இருந்து. நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் இல்லையா? யோசேப்பு, அப்புறம் யார் பார்த்தோம்? யோபு, ஆபிரகாம், எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். ஸோ அவங்க அப்படி இருந்தாங்க. நம்மளும் நம்ம நீடிய பொறுமையினால் இருக்கணும் என்றதை நாம் இதிலேருந்து கற்றுக்கொள்ளணும். எவ்வளோ நாள் நான் வந்து நீடிய பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே வரும். எவ்வளோ நாள் நீடிய பொறுமையாக நான் இருக்கணும்? உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமை வேணும் நமக்கு. அப்புறம் பேசுகிறதுல பொறுமை வேணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு நமக்கு பொறுமை வேணும். இப்படியே நான் எவ்வளோ நாள் காத்திருக்கணும் அப்படின்னா வாசிங்க யாக்கோபு 5:5 7-8.
இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஸோ எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணும்? கர்த்தரின் வருகை வரையிலும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ இதுக்கு உங்களோட கேள்விகளுக்கு, உங்கள் மனசில் உள்ள கேள்விகளுக்கு இதுதான் பதில். எவ்வளோ நாள் ஆண்டவரே நான் இந்த உபத்திரவத்தில் இருக்கணும்? எவ்வளோ நாள் ஆண்டவரே இந்த கண்ணீரில் இருக்கணும்? எவ்வளோ நாள் ஆண்டவரே நான் அந்த கஷ்டத்தில் இருக்கணும்? எப்போ தான் நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீங்க? உங்களுக்கான நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அதை நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். ஸோ இதில் வந்து நீடிய பொறுமையாக, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். எப்படி நம்ம பொறுமையாக இருக்கணுமா? பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். அந்த வசனத்திலே பாருங்கள், 2 நீடிய பொறுமை, அடுத்த வசனத்துலேயும் நீடிய பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஸோ நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியாக பாஸ்டராமா கொடுத்த மெசேஜ் பார்த்துருப்பீங்க. பின்மாறி அப்படின்னு சொல்லி மெசேஜ் கேட்டிருப்பீங்க. ஸோ முன்மாறினா என்ன, பின்மாறினா என்னன்னு அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ முன்மாறினா அந்த விதைக்கிற நேரத்தில் கொடுக்கப்பட்ட மழை, அதுக்கப்புறம் அறுவடை டைம்லேயும் ஒரு மழை வரும். ஸோ 2 டைம்லேயும், ஒரு அறுவடைங்கிறது ஒரு வருஷ காலம், ஒரு 6 மாத காலம், அதுக்கேற்றாப்புல அவங்க காத்திருக்கணும். ஸோ உங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் பொறுமையோடு காத்திருங்க. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் கொஞ்ச நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்காருல, அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். எப்போவுமே என்னோட இருதயத்தில் எந்த அழுக்குகளோ கசடுகளோ எந்த விஷயங்களோ இருந்தால் கூட ஆண்டவரே அதை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க அப்படின்ட்டு இந்த காலத்தில் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரின் வருகை வந்து சமீபமாக இருக்கிறது. அவ்வளோ நாள் நான் காத்திருக்கணுமா அப்படின்னும் போது, என்னோட ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு ஹிந்து சகோதரி. அவங்க வந்து கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளையில ஸ்கூலில் படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு தெரியுது, ஆண்டவர் ஜீசஸ் வந்து சீக்கிரமாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்மிங், செகண்ட் கம்மிங் பற்றி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு 2 வீக்ஸ் இருக்கும், அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயோ என்னோடய பிரச்சனை என்னால் தாங்க முடியல, என் வீட்டுக்கார தொல்லை தாங்க முடியல, என் பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல, எப்போ தான் ஆண்டவர் வருவார்? அப்போலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையில நான் ஸ்கூலில் படிக்கும் போது சொன்னாங்க ஜீசஸ் வில் கம் சூன் அப்படின்ட்டு. இன்னமும் ஏன் வரவே மாட்டேங்கிறார்? எப்போ தான் மேம் வருவார் உங்கள் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு கூட அந்த அந்த அறியாத சகோதரிக்கே அந்த ஆவல் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் நமக்கும் இருக்கா? எப்போ தான் ஆண்டவர் வருவார்? அப்போ அந்த பிரச்சனைகள் கொஞ்சமாவது ஒழியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் வந்துட்டா ஒருவேளை ஒன்று நம்மளுடைய மரணம், இல்லை ஆண்டவருடைய வருகை, ஏதாவது ஒன்று முன்னே வந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஒரு சுயநலமாகவே யோசிச்சுட்டு இருக்கோம். கரெக்டு தானே? எப்படி யோசிக்கிறோம்? சுயநலமாகவே யோசிக்கிறோம். எனக்கு இந்த பாடு வந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வருகை வரலும் நீங்கள் கொஞ்சம் காத்துருங்க, அவர் தாமதிக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். ஸோ அதை தான் நம்ம வேத பாட பகுதியில் படித்தோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 15ஆவது வசனத்தையும் படிங்க. இப்போ 9ஆவது வசனம் படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஸோ நம்ம மாத்திரம்தான் சுயநலமாக யோசிக்கிறோம், நம்மளுடைய பாடு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படியா யோசிக்கிறாரு? எப்படி யோசிக்கிறாரு? படிங்க இன்னொரு தடவை. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நம்ம ரொம்ப சுயநலவாதியாக இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எப்படி இருக்காரு? எல்லார் மேலும் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். போதும் நீங்கள் வந்தால் ஏன் இப்படி தாமதம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம்ல நம்ம சில நேரம். நம்ம மனதுக்குள்ளே வந்தால் பரவாயில்லையே, இந்த தொல்லையெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சுயநலமாக யோசிக்கிறோம். ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாரு?
ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் என்னவா இருக்கிறாரு? நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ உங்கள் உபத்திரவத்தை மாத்திரம் நினைக்காதீங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில், இந்த டேட்டில், இந்த நொடியில் எத்தனை பேர் ரட்சிப்புக்கு இல்லாமல் விலகி இருக்காங்க. அவங்கள நீங்கள் இந்த நாளில் நினச்சி பாருங்கள். நீடிய பொறுமை இருக்கணும், நமக்கும் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதே நேரம் எனக்கு போதும்னு நினைக்கும் போது இந்த வசனத்தை நினச்சிக்கோங்க. என்ன நினைக்கணும்? ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். ஸோ அதே போல் நாமும் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய கடமை என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பது. ஸோ ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அது வரலும் ஆண்டவர் கொஞ்சம் காலதாமதம் பண்ணுறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்ற நாம் இந்த வசனத்தை நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? சுயநலமே இல்லாமல் இருக்கிறார். நம்ம ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணுவார்? பிள்ளைகளுக்கு 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ, முன்னாடி 10 பிள்ளைங்க இருப்பாங்க, இப்போ 2 பிள்ளை 1 பிள்ளை, எத்தனை பிள்ளை இருந்தாலும் நல்ல தகப்பனானவன் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? பிள்ளைங்க வாழ்க்கையை நல்ல பிரகாசமாக இருக்கணும். அவங்க கெட்டு போகணும்னு யாராவது நினைப்பாங்களா? ஒரு நல்ல தகப்பன்மாரெலாம் சொல்லுங்கள். யாராவது உங்கள் பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைப்பீங்களா? தாய் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பெத்த உள்ளம், அது நினைக்க மாட்டாங்க. ஸோ தகப்பன்மார் அப்படி நினைப்பீங்களா? என்ன, நினைக்கவே மாட்டோம். 1 பிள்ளை 2 பிள்ளை எத்தனை பிள்ளையாக இருந்தாலும் நான் அந்த மனசே வராது. நான் கஷ்டப்படுறேன், நான் செருப்பு இல்லாமல் கூட போவேன், என் பிள்ளை ஷூ போடணும். நான் ஓட்ட வண்டியில் கூட போவேன், என் பிள்ளை நல்ல பைக்கில் போகணும், கார் வாங்கணும், ஃப்ளைட்டில் போகணும், என் பையனுக்கு கார் திறந்து விடணும் அப்படின்னு நிறைய கனவுகளோட அப்பா அதை அப்படியே ரசிச்சுட்டு இருப்பார். ஸோ அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உலக பிரகாரமான தகப்பன் உங்களுக்கே இவ்வளோ இருக்கும்போது அந்த எல்லாத்தையும் படைத்த தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு மேலேயும் அவர் பிரியமாக இருக்கிறார்ன்றதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளணும். அதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ நம்ம இனிமே தாமதிக்கிறார்ன்ற வார்த்தையே நமக்கு வேண்டாம். என்ன சொல்லணும்? ஐயோ யாரோ ஒருத்தர் அங்கே மனம் திரும்பாமல் இருக்காங்க, ஆண்டவரே அந்த பாவி மனம் திரும்ப நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த நிமிஷத்தில் எந்த நேரம்லாம் தோணுதோ முடிந்தவர்கள். இப்போ பேசுகிறதுல சில பேர் தான் வல்லவராக இருப்பாங்க, எல்லார்ட்டையும் எல்லாரும் போய் பழக மாட்டாங்க. ஆனால் நம்மளால் ஜெபம் பண்ண முடியும் தனியாக, இல்லையா? நான் எனக்கும் ஆண்டவருக்கும் நான் என்ன பேசுகிறேனோ ஆண்டவர் புரிஞ்சுப்பார். நான் ஜெபம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் பேசக்கூடிய திறமைகள் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அடுத்தவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். சரி, நிறைய சீக்கிரம் நீங்கள் சொல்ல தான், நம்ம சொல்ல தான் ஆண்டவர் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்றதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளணும். கடைசியாக ஸோ இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேதுரு 3:9, 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஸோ இதுதாங்க விஷயம். என்னது? நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் நீடிய பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல உட்காந்துருப்போமா? ஒருவேளை முன்னாடியே அவர் வந்துட்டார்னா, நம்ம பாவிகளாக இருக்கும்போதே அவர் வந்திருந்தார்னா 2ஆம் வருகை என்ன ஆயிருக்கும்? நம்ம பாவத்துக்குள்ளாக போயிருப்போம், அவர் கூட போயிருக்க மாட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கே என்னதான் காரணம்? அவருடைய நீடிய பொறுமை தான் காரணம். ஸோ இந்த வசனமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். அவர் ஏன் பொறுமையாக இருக்கார்? யாரோ ரட்சிக்கப்படணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதே யாரனால தான்? அவருடைய நீடிய பொறுமையுள்ளவர்னால தான். ஸோ ஆண்டவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார், நம்மகிட்டையும் அதை தான் எதிர்பார்ப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்ம முடிஞ்சால் நம்ம ஜெபம் பண்ணலாம் அவர்களுக்காக. ஒருவரும் கெட்டு போகாதபடி என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். முடிந்தவர்கள் என்னால் பேச முடியாது, எனக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். பேச முடியும்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்? போய் பேசி ஆண்டவருடைய அன்பை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள். அப்பொழுது 2ஆம் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதனால் என்ன பண்ணலாம்? ஸோ என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இன்றைக்கி? பொறுமையாக இருக்கணும். அது சும்மா ஜென்ரலாக சொல்கிறீங்க. நீடிய பொறுமையோடு இருக்கணும். எதெல்லாம் பொறுமையை ஆண்டவர் எதிர்பார்க்குறார்? உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேசுகிறதுல பொறுமையாக இருக்கணும். 3வது
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதில் பொறுமையாக இருக்கணும். அப்போ நம்ம உபத்திரவம், நம்மளுடைய பேசுகிறது, நம்மளுடைய வாக்குத்தத்தம் மாதிரி சுயநலமாகவும் இருக்கக்கூடாது. மெயின் என்னது, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கார். நீடிய பொறுமையாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோன்றத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தவர்களுக்காக ஜெபிங்க. அடுத்தவர்களுக்கு இரண்டாம் வருகை குறித்து, இயேசுவை குறித்து சொல்லுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை கூட பாடலாம். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீர். அனைவரும் கண்களை மூடி, ஒவ்வொரு நமக்கு கொடுக்கப்பட்ட, நான் பேசினேன் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. யாரோ ஒருவர் பொறுமை இல்லாமல் இருந்துட்டு இங்கே வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் எப்போ தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிருக்கலாம். யாரோ ஒருவருக்காக ஆண்டவர் உங்களிடம் இந்த வார்த்தையை இன்னைக்கு பேசியிருக்கிறார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரை உணர்ந்து நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். உன் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார். அவர்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். வழிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி இருதயங்களை ஒருநிலைப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். நல்ல ஆண்டவரே, அன்பின் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கீங்க, போதுமானவராக இருக்கிறீங்க தகப்பனே. இன்றும் கூட எங்களுக்கு நீடிய பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்தீரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்தீரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பேசுவதில் பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே பண்ணப்பட்டதை பெரும்படியாக நாம் பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்தீரே, நன்றி ராஜா. இவை எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டது மாத்திரம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலும் செயல்படுத்த கிருபை செய்யுங்க தகப்பனே. அதே போல் சோர்வு வழும்பொழுது ஆண்டவரே, நீர் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்ப சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க தகப்பனே. நாம் இங்கே இருக்கிறது நம்ம ரட்சிப்புக்காக மாத்திரம்தான் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க
அடுத்தவர்களையும் அதற்கு நேராக வழிநடத்த எங்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் தாங்க தகப்பனே. நீர் சுயநலம் இல்லாதவர் தகப்பனே. அதே போல நாங்களும் சுயநலம் இல்லாதபடி அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க, அடுத்தவர்களுக்கு உம்மை பற்றி ஆண்டவரை சொல்ல கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்றும் கூட ஆண்டவரை உபத்திரவத்தில் கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரை நீர் ஆசீர்வாதங்களை கொடுங்க தகப்பனே. அவர்களுக்கு அந்த உபத்திரவத்திலிருந்து நீங்க கிருபை செய்யுங்க. அதை தாங்கக்கூடிய பலனை தாங்க தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரே வியாதியோடு, ஆண்டவரே சோர்வோடு, பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் ஆண்டவரை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஏசப்பா நீரே வழி நடத்துங்க ராஜா. நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் அந்த உலகத்துக்குள்ளாக செல்லும் பொழுது ஆண்டவரை நீரே கூட இருங்க ராஜா. நீடிய பொறுமையோடு இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நீடிய பொறுமையான கர்த்தரை நினைத்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வியாதிகளையும் சோர்வுகளையும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு புது பலனோடு நாங்கள் உலகத்துக்குள்ளாக கடந்து செல்ல ஆண்டவரை கிருபை செய்யுங்க. உபத்திரவங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே,